கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு மிகவும் அமோகமான வாரம் என்று தான் சொல்ல வேண்டும். 7.5 சனி பிடியில் இருக்கும் இந்த கன்னி ராசி நேயர்களுக்கும் குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனாலும் சற்று மன குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருந்த போதிலும் குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களுடைய பெற்றோர்களுடன் சிறு மனக்குழப்பங்களோ மன தகராறோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இவர்கள் பரிகாரமாக சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதோ அல்லது சனீஸ்வர பகவானுக்கு சென்று எள் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வருவதோ இவர்களுக்கு நல்லது. வியாபாரத்தில் இருப்பவர்கள், கூட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் பங்கு வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் சற்று ஒரு மந்தமான நிலைமை இருக்கு என்றே சொல்லலாம். குரு பகவானின் அனுகிரகம் வேண்டுவோருக்கு வியாழக்கிழமை அன்று சென்று குரு பகவானுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நன்மையே ஏற்படும். அரசாங்கத்திலிருந்து உதவி எதிர்பார்த்தோருக்கும் கடன் உதவி எதிர்பார்த்தோருக்கும் இந்த வாரம் சற்று உங்களுக்கு ஏமாற்றமான வாரமாகத்தான் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வந்து சேராது. இதற்கு நீங்கள் பரிகாரமாக வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கோ அல்லது சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கோ விளக்கேற்றுவது, அர்ச்சனை செய்வது அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு வழிவகுத்து கொடுக்கும். பொதுவாகவே இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களுடைய உடன் பிறந்தவர்களிடம் சிறு மனக்குழப்பங்களும் மனஸ்தாபங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் இருக்கும் மனஸ்தாபங்கள் இன்னும் இது பெரிதளவுக்கு உங்களை பாதிப்பதற்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கின்றன. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய கூட பிறந்தவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுடன் அதிகமான வாக்குவாதங்களோ அல்லது தேவையில்லாத சச்சரவுகளுக்கு நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களில் ஹஸ்தம், உத்திரம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வீடு வாங்குவதோ மாற்றுவதோ அல்லது உங்களுடைய பொருள்கள் ஏதாவது களவு போவதோ அல்லது இழப்பதோ இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வெளியூர் செல்வதாக இருந்தாலும் சரி, பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போதும் அல்லது வெளிநாடு செல்லும் பொழுதும் கன்னிராசி நேயர்கள் குறிப்பாக விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து விநாயகர் பெருமானை தொழுத பின்னரே நீங்கள் செல்வது நல்லது. உங்களுடைய உடைமைகள் பத்திரமாக இருப்பதற்கும் களவு போகாமல் இருப்பதற்கும் நீங்கள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படும். வார துவக்கத்திலேயே அதாவது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு மனக்குழப்பமின்றி வர இருக்கிற வாரங்களில் பணவரவு வருவதற்கும் கூட பிறந்தவர்களுடன் மனஸ்தாபங்கள் இல்லாமல் இருப்பதற்கும் பெற்றவர்களிடத்தில் ஒரு ஒற்றுமையுடன் கூடியிருப்பதற்கும் வர இருக்கிற வாரங்களில் உங்களுக்கு கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதற்கு வார ஆரம்பத்திலேயே நீங்கள் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வருவது சாலச் சிறந்த ஒன்றாகும். பொதுவாகவே கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சிறு மனக்குழப்பங்களும் சிறு மன சங்கடங்கள் இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதனால் சுக்கிர பகவான் மற்றும் குரு பகவானின் அனுகிரகத்துடன் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிதான வாரமாக கழிப்பதற்கு குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்து முடிப்பது சாலச் சிறந்ததாகும். கன்னிராசி நேயர்கள் இந்த வாரம் அதிகமான பணவரவு இல்லாவிடிலும் உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. இது சிலருக்கு சுப விரயங்களாகவும் சுப செலவாகவும் மாற்றியமைத்து கொள்வதற்கு கிரகங்கள் துணையாக இருக்கின்றன. சுப செலவுகள் என்று சொல்லும் பொழுது வீட்டில் திருமணம் நிச்சயமாவதோ அல்லது நீங்கள் புதிய மனை வாங்குவதோ வீடு கிரகப்பிரவேசம் செய்வதோ இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாவதற்கு கிரகங்கள் உங்களுக்கு துணை புரிகின்றன. பண வரவுகள் இல்லாவிடிலும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்த போதிலும் மனதிற்கு சிறு சிறு சந்தோஷங்கள் உங்களுடைய நண்பர்களினால் ஏற்படும். ஆகவே இந்த வாரம் கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் இந்த வாரம் முழுவதுமே இனிமையான வாரமாக அமையும்.